Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1ல் 5th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கலாம் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிஸ். சப்டிவிஷன் 1 sec power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 into tan square theta equal to 1 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸில் 1ன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் பாருங்கள். இங்கே சீக் இருக்கு இல்லையா, சீக் வந்துச்சுன்னா டேன் வந்ததுன்னா காட் வந்தால் நம்ம சைன் காஸ் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சீக் வந்து பாருங்கள் 1/cos theta equal to secant theta. We know that very well. 1 minus sin square theta equal to cos square theta. Tan theta is equal to sin by cosன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கேன். sec power 4 thetaக்கு பதிலாக நம்ம 1 divided by cos power 4 thetaன்னு எழுதலாம் இல்லைங்களா, இன்ட்டு 1 மைனஸ் இந்த sin power 4 எப்போவுமே பவரில் 4 வந்தால் 2 நம்ம பிரித்து எடுத்து எழுதுவோம். ஸோ sin square theta ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. மைனஸ் 2 இன்ட்டு tan theta எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், sin by cosன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால sin square theta divided by cos square thetaன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த 1 divided by cos power 4 theta அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து a ஸ்கொயர் மாதிரியும் இது b ஸ்கொயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா. a பிளேஸில் 1 இருக்குது, b பிளேஸில் sin ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் இருக்குது மேலே. அப்போ இதை வந்து எப்படி எழுதுவீங்க நீங்கள், a + b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ எழுதுங்க 1 + sin square theta into 1 minus sin square theta minus 2 into, ஸோ இதையும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எழுதிக்கலாம். 2 into sin square theta into cos divided by cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும் இந்த 1 minus sin square thetaக்கு பதிலாக cos square thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் அதை தான் எழுத போகிறேன். cos power 4 theta into 1 plus sin square theta into cos square theta minus 2 sin square theta divided by cos square theta. ஸோ இது இந்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு போட்டுகிட்டே வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு 1 plus sin square theta இருக்குது, இங்கே cos square காமனாக இருக்குது. ஸோ இந்த cos square ஆனது இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே காமன், மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ண பாருங்கள். cos power 4 theta அப்படியே எழுதிக்கலாம். 1 into cos square theta ப்ளஸ் sin square thetaவையும் cos square theta மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. cos square theta. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 sin square theta divided by cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், என்ன வரும் நமக்கு, இந்த 2 டேர்ம்லையும் பாருங்களேன் cos square காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துட்டிங்கன்னா cos square theta divided by cos power 4 theta into 1 plus இங்கே ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும் நமக்கு, sin square theta இருக்கும். மைனஸ் 2 into sin square theta divided by cos square theta. சரிங்களா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரையும் இங்கே இருக்கக்கூடிய பவரில் 4 இருக்கிறதையும் கேன்சல் பண்ணோம்னா 1 plus sin square theta divided by cos square theta minus 2 into sin square theta divided by cos square thetaன்னு கிடைக்கிது இல்லைங்களா. ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டுக்குமே காமனாக நமக்கு டினாமினேட்டில் சேம் நம்பர் cos square இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் வந்து cos square theta எடுத்துக்கிட்டோம்னா 1 plus sin square theta minus 2 into sin square thetaன்னு கிடைக்குது. பாருங்கள், இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தானே, இங்கே sin square இருக்குது, இங்கேயும் sin square இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 1 2 இது பாருங்கள் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் sin square thetaன்னு வரும் டிவைடட் பை cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் நமக்கு, 1 minus sin square எப்படி எழுதுவீங்க, cos square theta divided by cos square theta.
ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன நமக்கு கிடைக்குது 1 which is required RHS hence proved. ஸோ இந்த கொஸ்டினில் நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சீக் பவர் 4 தீட்டாவை 1 cos பவர் 4 தீட்டா எழுதியிருக்கீங்க. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதியிருக்கோம். டேனை வந்து சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர்னு மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த இது வந்து காஸ் ஸ்கொயரை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துகிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா டிவைடில் காஸ் ஸ்கொயர் காமனாக வந்திருக்கு. ஸோ நியூமரேட்டர்லாம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்கள். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராசஸை ரிப்பீட்டடாக சொல்லி பார்த்துருங்க. அப்போ தான் மைண்டில் நல்ல ஸ்டோர் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 டீச் பண்ணுற பாருங்கள். காட் தீட்டா மைனஸ் cos theta divided by cot theta plus cos theta equal to cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1 இருக்கு இல்லைங்களா. cosecant theta அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 1 by sin thetaன்னு எழுதுவீங்க. cot thetaவுக்கு என்ன எழுதுவீங்க, cos by sin. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் நமக்கு தேவையானது ரேஷியோஸில். cot thetaவை நான் இப்போ எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். cos theta divided by sin thetaன்னு எழுத போகிறேன். மைனஸ் cos theta அப்படியே இருக்கட்டும். divided by cos theta divided by sin theta plus cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு உடனே என்ன தோணும், கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா. ஸோ இங்கே கிராஸ் பண்ண வேண்டாம். ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு என்ன இருக்குது, நமக்கு காமனாக cos theta இருக்குது இல்லையா. ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் பார்ட்டு நமக்கு 1 by sin theta. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம cos thetaவை காமனாக எடுத்தோம் அப்படின்னு. மைனஸ் 1 டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே காஸ் தீட்டா காமனாக இருக்குது. 1 ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா. இப்போ இந்த காசையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை 1 சைன் தீட்டா 1 டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1ஐயும் டிவைடட் பை 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1ஐயும் எடுத்து எழுதிக்கோங்க. 1 பை சைன் தீட்டாங்கிறது நமக்கு என்னது, கொசிக்கன் தீட்டா இல்லைங்களா. ஸோ அப்போ கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இதுதான் பாருங்கள் ஆர்ஹெச்எஸில் நமக்கு கேட்டிருந்தது. கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1ன்னு. ஸோ விச் இஸ் ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதில் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா காட் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் பை சைன் போட்டிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க, காஸ் தீட்டாவை வெளியே எடுத்தீங்க. தேர்ட் வந்து ரிமைனிங் எழுதிட்டு 1 பை சைனுக்கு கொசிக்குன்னு மாற்றணும். அப்படி தானுங்களா. ஸோ 3 ஸ்டெப்ஸ் எழுதணும். ஆன்சர் கொண்டு வந்தாச்சு இல்லைங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.